ஹலோ கைஸ், வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் சேல்க்காக வேண்டி நம்ம ரோஜா செடி, சாமந்தி பிளான்ட், மற்றபடி ஹைபிஸ்கஸ், மற்ற இண்டோர் அவுட்டோர் எல்லா பிளான்ட்டுமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா கேட் லாக் ரிப்ளை ஆகும். ஒருவேளை நீங்கள் ஆர்டர் பண்ணுற செடி கேட் லாக்ல இல்லாட்டி நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம். இப்போ பார்க்குறது நல்ல பஞ்சாக பூக்கிற சாமந்தி பிளான்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு 10 இன்ச் தொட்டியில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸ், அதாவது கொத்து கொத்தாக பூக்கிற மாதிரி செடி. இது பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் செம்பருத்தி. இது உங்களுக்கு நல்லா பஞ்சாக பூக்கும். அதே மாதிரி பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கையளவுக்கு பெரிய அளவாக பூக்கள் வர மாதிரி செடி தான் இதுவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிலேயே ஃபஸ்ட்டு பார்த்த சாமந்தி பிளான்ட்டை விட இது கொஞ்சம் சின்ன சாமந்தி பிளான்ட்டு. இதெல்லாம் நல்ல பஞ்சாக பூக்கிற வெரைட்டி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் ரேரான கலர்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக பூக்கள் பூக்கும், ஆனால் பஞ்சாக இருக்கும். பூக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கும். பெரிய பூக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா இலைகளை விட பூக்கள் அதிகமாக பூக்கிற மாதிரி பூக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மதர் பிளான்ட்டும் இருக்குது, கிராஃப்டிங் பிளான்ட்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் பிளான்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி சிங்கிள் கலர் பூராமே மதர் பிளான்ட்லேயே கிடச்சிரும். அதாவது டபுள் கலர் மட்டும் உங்களுக்கு வந்து கிராஃப்டிங் பிளான்ட்டில் தான் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி மிக்சிங்கில் வரும். இது பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடாக வர்றது. இது பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டில் வரும். அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட், பிங்க் டபுள் ஷேடாக வர்றது அதுவுமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட்டில் தான் வரும். ஒரு சில செடிகள் மதர் பிளான்ட்லையும், ஒரு சில செடிகள் வந்து கிராஃப்டிங் பிளான்ட்லையும் வரும். அதே மாதிரி பன்னீர் ரோஜா செடியெல்லாம் நம்மகிட்ட ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா செடி ஒரு சின்ன பிளான்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மகிட்ட ஹெல்த்தியாக நல்ல குரோவான செடியாகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு செடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ஹெல்த்தியான பிளான்ட். அதாவது மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மொட்டுகளுக்கு மேலே தான் இருக்குது செடியில் பார்த்தீங்கன்னா. நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் பன்னீர் ரோஜா செடி. அது மட்டும் இல்லாமல் நாட்டு ரோஜா செடியும் நம்மகிட்ட நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணுன்றத ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி கேட் லாக்ல ஆர்டர் பண்ணிக்கங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறையவே இருக்குது. கலர்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நிறைய மொட்டுகளாக இருக்கிறனால நம்மளுக்கு கலர்ஸ் இப்போ தெரியாமல் கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ரோஸ் ஹெச்டி வெரைட்டியில் வர்றது தான். நல்ல பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக பெரிய பெரிய பூக்களாக பூக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட், பிங்க்கு இதெல்லாம் நல்ல பொக்கே டைப்பில் வர்றது. உங்களுக்கு நல்ல பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வரும். அதே மாதிரி டார்க் எல்லோ, லைட் எல்லோ கிடையாது, இது டார்க் எல்லோ. அதே மாதிரி செடியெல்லாம் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நல்ல மதர் பிளான்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நார்மலாக வர செடிகள்லாம் மதர் பிளான்ட்ல, இதெல்லாம் மதர் பிளான்ட் தான் உங்களுக்கு. நல்ல ஹெல்த்தியான பிளான்ட். அதாவது செடியில் இருக்க இலைகள்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணாலே எல்லா செடியுமே உங்களுக்கு ஹெல்த்தியாகவே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இலைகள் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோனோக்ரோட்டோபாஸ்ன்ற மருந்து ஃபெர்டிலைசர் ஷாப்பில், அதாவது உரக்கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே தனியாக கிடைக்கும். அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ஒரு 5 லிட்டர் டேங்க் வந்து ஒரு 38 ml மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வளரும். பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொரட்டை அடிச்சு பூக்கள் பூக்காமல் போகிற செடி கூட கண்டிப்பாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸு பொக்கே டைப்பில் வரும். ஹெச்டி வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டில் வரும். இதுவும் ஹெச்டி வெரைட்டி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகளில் பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிக் சைஸாக வரும். இந்த மாதிரி மதர் பிளான்ட்டும் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இண்டோர், அவுட்டோர் எல்லா பிளான்ட்டுமே இருக்குது. ஃபுல்லாகவே காட்டலை உங்களுக்கு வீடியோவில். இண்டோர், அவுட்டோர்லாம் கேட் லாக்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கேட் லாக்ல பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மொட்டுக்கள்லாம் எவ்வளோ வருது அப்படின்றது. கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறனாலே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மொட்டுக்களை தான் வச்சுருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டுக்களாக சென்ட் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க மருந்து. அது மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு செடிக்கு போடுற மண் வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணாக போட்டுக்கோங்க. செம்மண் போடும்போது உங்களுக்கு ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் செம்மண் மட்டும் உங்களுக்கு. அதனால் செம்மண்ணை போட்டு நீங்கள் நடவு செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடிக்கு 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் உரம் மருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கனாலே இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வெரைட்டி. டார்க் ரோஸில் வந்து உங்களுக்கு பொக்கே டைப்பில் இந்த மாதிரி பூக்கள் வர செடி தான் இது வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா நல்ல பஞ்சாக பூக்கும். இப்போ பார்க்குற எல்லா ரோஜா செடியுமே 5 kg கவர்னு சொல்லுவாங்க, 5 கிலோ கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவர் தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக தான் இருக்குது உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு தனித்தனியாகவே நீங்கள் கலர் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா காம்போவாக நீங்கள் வாங்கிக்கலாம். 5 கலர்னு சொல்லிட்டு நீங்கள் காம்போவாக மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கலர் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் எந்த செடிகள் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு ரோஜா செடி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். 500 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ரோஜா செடி ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாக வர ரோஜா செடி தான். இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு கொடி ரோஜா. அதிலே பார்த்தீங்கன்னா சின்னது சிகப்பு கலரில் வந்து உங்களுக்கு நல்ல பஞ்சாக பூக்கள் பூக்கிற மாதிரி செடியும் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு, ஒயிட்டு, மஞ்சள், எல்லோ இந்த மாதிரி மிக்சிங்கில் டபுள் ஷேடாக மாற்றி மாற்றி உங்களுக்கு மிக்சிங்கில் நிறைய கலர்ஸ்லாம் நம்மகிட்ட அவைலபிள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெட்டு, ஒயிட்டு.
இப்போ பார்க்குற ரோஜா செடியை தவிர்த்து மற்ற பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னால் வச்சுக்கிற மாதிரி செடிகள் தான் பூராமே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசினா அந்த மாதிரி செடிகள்லாம் நம்மகிட்ட நல்ல குவாலிட்டியான செடியாகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லில்லி பிளான்ட்டு, மற்றபடி இண்டோர் அவுட்டோர் ஆல்ரெடி சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரி பிளான்ட்லாம் நம்மகிட்ட நிறையவே இருக்குது. நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணால் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேகமா காய்கள் வர மாரி வாட்டர் ஆப்பிள் செடிலாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒட்டு பலாக்கன்றும் நம்மட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனோரஞ்சிதம்லாம் பார்த்தீங்கன்னா, வேகமா பூக்கள் பூக்குற மாரி மனோரஞ்சிதம்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரங்கோன் மல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாவே இருக்கு. சப்போட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, வச்ச உடனே காய்கள் வர மாரி உங்களுக்கு செடிகள்லாம் இருக்கு. சப்போட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வச்ச உடனே காய்கள் காய்க்க ஆரம்பிச்சுரும். அதே மாரி அத்திப்பழம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நந்தியாவட்டம் இதெல்லாம் வந்து உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சுரும். நந்தியாவட்டம், அது போக ப்ளூ டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூக்கள் அதிகமா பூத்து உங்களுக்கு உதிரும்போது நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. மெகந்தி பிளான்ட்லாம் நம்மட்ட நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம எலுமிச்சையில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெரைட்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட். எலுமிச்சையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வெரைட்டி. ஒண்ணு பாலாஜி லெமன் சொல்லிட்டு, இன்னொன்னு மார்க்கெட் லெமன் சொல்லிட்டு 2மே நல்ல காய்கள் வர மாரி லெமனும் நம்மட்ட இருக்கு. உங்களுக்கு வேணுன்றத ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான பிளான்ட் தான். நல்ல ஒரு பாலாஜி லெமன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 அடிக்கு மேல உயரமான செடி. இது பார்த்தீங்கன்னா கொய்யா, லக்னோ கண்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே காய்கள் வர மாரி, அதே மாரி மாதுளையும் அதே மாரி தான். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகாகனி பிளான்ட். இது பார்த்தீங்கன்னா நாட்டு மாங்கன்று தான். இது பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 1/2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும். இதுவே ஒட்டுக்கன்று நம்மகிட்ட இருக்கு. இது குறைஞ்சது மாங்கன்று நாட்டுக்கன்று பார்த்தீங்கன்னா 2 1/2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் ஆகும். ஏன்னா மண்ணை பொறுத்து தான் உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்தி ரெட் கலரு. இது பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு பஞ்சா பூக்கள் வர மாதிரி தான். அது மட்டும் இல்லாம பவளமல்லியுமே உங்களுக்கு நல்ல பூக்களோடைய செடிகள்லாம் இருக்கு. பவளமல்லியில நல்ல உங்களுக்கு பூக்களோடைய செடி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொய்யாவுல மட்டும் நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 4 வெரைட்டி இருக்கு. லக்னோ இந்த மாதிரி ரெட் கொய்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாவுல ஒரு 4 வெரைட்டி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், பவளமல்லி இந்த மாதிரி கண்டுகளும் நம்மகிட்ட நிறைய இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் மரம். பாதாம் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி உயரத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜாதி மல்லி இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாவே இருக்கு. வச்ச உடனே உங்களுக்கு பூக்கள் வர மாதிரி ஜாதி மல்லி பிளான்ட்லாம் நம்மகிட்ட நிறையவே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்மேரி பிளான்ட்லாம் நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாவே இருக்கு. ரோஸ்மேரிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாவே இருக்கு. இது சின்ன செடி. இதுலயே பெரிய செடி வேணும்னாலும் நீங்க கேட் லாக்ல பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 வெரைட்டி இருக்கு. பெட்ரா, அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, தூஜா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. அதாவது இன்டோர் அவுட்டோர் வெளியில உள்ள வச்சுக்கிற மாதிரி செடிகள்லாம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பான் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி செடிகள்லாம் பான் சிட்டி, ஆந்தூரியம் இந்த மாதிரி பிளான்ட்டும் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட். இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்ல வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதெல்லாம் நிறையவே இருக்கு. உங்களுக்கு ஹேங்கிங் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா கேட் லாக்ல நிறைய கொடுத்துருக்கோம். இது அலமண்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர் அதாவது லைட் பிங்க், டார்க் ஒய்லட் மாதிரி இந்த 2 கலர்ல உங்களுக்கு இப்போ இருக்கு. அது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேட் லாக்லயே நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா செடி விலை அதிகத்துலையும் இருக்குது, விலை கம்மியிலையும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா செடி பார்த்தீங்கன்னா டார்க் ரோஸ் கலரில் வரும். இது மட்டும் இல்லாமல் பன்னீர் ரோஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலரில் வரும். இது பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி, அதனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரிப்பன் கிராஸ் வீட்டுக்கு முன்னால் வைக்கிறது சோப் பிளான்ட் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லியில் வந்து உங்களுக்கு ஒரு 3 4 வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ராஜமல்லி, ரோஜாப்பூ மாதிரியே பூக்கள் வர செடி தான் இதுவும். ராஜமல்லிங்கிறது பூக்கள் நல்லா பெரிய பெரிய பூக்களாக வரும். இது பார்த்தீங்கன்னா நாட்டு மல்லி. அதுக்கப்புறம் முல்லை, உங்களுக்கு கேரளா மல்லி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இட்லி பூ பார்த்தீங்கன்னா தெரியும். இட்லி பூல பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர்ஸ் பக்கம் இப்போ நம்மகிட்ட அவைலபிள் தான். இது சின்ன மினி இட்லி பூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஜா செடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சா எப்பயுமே பூக்கள் பூத்துட்டே இருக்கும். இந்த காஷ்மீர் ரோஜா செடிலாம் நீங்க ஒரு செடி நடவு செஞ்சு வச்சிட்டீங்கன்னா நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கண்டு. இது பார்த்தீங்கன்னா நெல்லியில வந்து சின்ன நெல்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லி. 2மே நம்மகிட்ட அவைலபிள் தான். உங்களுக்கு எது வேணுமானாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மகிழப்பூ, அதுக்கப்புறம் கத்தாழையிலே கொஞ்சம் வித்தியாசமான கத்தாழைகள்லாம் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்கட்டான், அதாவது மெட்ராஸ் மல்லின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல பூக்களோடையே நல்ல பஞ்சா பூக்களோடையே நம்மகிட்ட செடிகள்லாம் இருக்கு. உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இட்லி பூலே பெருசு, இது ரெட் கலரு. இதுவுமே நம்மகிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் சோப் பிளான்ட் தான். நிறைய இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேரளா மல்லி. கேரளா மல்லிலாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நெடுகமான பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டத்திலே மினி நந்தியாவட்டம் சொல்லுவாங்க. இது வந்து பார்டருக்கு வைக்கிற மாதிரி செடிகள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி பூலே பார்த்தீங்கன்னா டார்க் ரோஸ் கலரில் வருது. நல்ல பஞ்சா பூக்கும். பூக்கள் பூத்துட்டா ஒரு 20 நாளைக்கும் குறை இல்லாமல் அந்த பூக்கள் வாடாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் குயின் இதெல்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாட்டு முல்லை.
நாட்டு முல்லைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை இப்போ. நாட்டு முல்லை இது சோப் பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகன் விழா, அதாவது காகித பூன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் வர மாதிரி செடியே நம்மகிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சோப் பிளான்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்வமும் நம்மகிட்ட இருக்குது. வில்வத்தில் வந்து ஒரு 5 இலை 3 இலை இந்த மாதிரி நம்மகிட்ட வில்வமும் நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூஜாவெல்லாம் சோப் பிளான்ட் தான். வீட்டுக்கு முன்னால் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தூஜா, ரிப்பன் கிராஸு, அப்புறம் சோப் பிளான்ட், அப்புறம் பெட்ரா குரோட்டன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. செம்பருத்திலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு செம்பருத்திலே இது ஒரு ரோஸ் கலரில் வர மாதிரி. இந்த செடிகள்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணி கேட்லாக்கில் பார்த்து உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த நர்சரி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனியில் உள்ள சின்னமனூருன்ற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நர்சரியில் வந்து நீங்கள் நேராக வந்து வாங்கிக்கிறலாம். செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாகவே இருக்குது.